சமுதாயமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கிழைக்க நினைத்தாலும் அல்லாஹ் எழுதியிருக்கின்றான விதியிலே அந்த விதியை தாண்டி வேறு யாராலும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. விதியை எழுதிய எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, அந்த ஏடுகளும் காய்ந்து போய்விட்டன, கரெக்ஷன் பண்ண முடியாது. ஏற்கனவே அது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நாம் சந்திக்கின்றோமே, இது அரசின் மூலமாக பல நெருக்கடிகளை சந்திக்கின்றோமே, இது நமக்கு இன்னைக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? இதை முன்னாடியே தீர்மானித்து விட்டான். இதெல்லாம் இந்த விதியை உண்டாக்கிய பிறகுதான் உலகம் படைக்கப்படுகிறது. ஒவ்வொன்றாக இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நம்மை அணுகாது. குல்லை யுஸீபனா இல்லாமா கதபுல்லாஹுனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது என்று சொல்லுங்கள். எந்த கொம்பனாலும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. விதியில உள்ளதை செய்வான். பெரிய அரசு இருக்கிறது, எங்கள்கிட்ட அப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் எல்லா துறையிலையும் வந்துட்டோம், நாங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய தலைவர் எங்களுக்கு இருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அது நடக்குதுன்னா அல்லாஹ்வுடைய விதியில இருந்தால் செய்ய முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி எந்த கொம்பனாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நம்பிக்கை முஸ்லிம்களுடைய உள்ளத்துக்கு தேவை. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயரிலே முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் சோதனையின்றி சொர்க்கம் இல்லை என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் திருமறை குர்ஆனை நம்முடைய வேதமாக ஏற்றிருக்கின்றோம். நபிகளாருடைய வாழ்வியல் போதனைகளையும் நம்முடைய அடிப்படைகளாக கொண்டிருக்கின்றோம். இவ்வுலகத்திலே பொதுவாக மக்களுக்கு சோதனைகள் இருக்கலாம். எந்த ஒரு மனிதனும் பிறந்ததில் இருந்து சோதனையை நான் அடையவே இல்லை என்று யாருமே இருக்க முடியாது. எல்லா மனுஷனுக்கும் சோதனை இருக்கு. அதே நேரத்தில் பிறந்ததில் இருந்து ஒரே கஷ்டமா தான் இருக்குது, மகிழ்ச்சியே இல்லை என்றும் சொல்ல முடியாது. இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை. அதில் இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சோதனைகள் இருக்கும். இந்த உலகத்திலே அவர்கள் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் பல சிரமங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கின்றான். அஹ்ஸாப் என்று ஒரு போர் நடந்தது. நம்ம எல்லாம் வரலாறுகளிலே படித்திருப்போம். கூட்டுப்படை என்று சொல்லுவாங்க. அஹ்ஸாப்னா கூட்டுப்படைன்னு அர்த்தம். ஹந்தக் போர் என்றும் அதை சொல்லுவாங்க. இந்த போர் எப்படி நடந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள், அங்கு ஆட்சி அமைத்து விட்டார்கள். பத்ர் யுத்தத்திலே வெற்றி கிடைத்து விட்டது. உஹது என்பது யாருக்கும் வெற்றி தோல்வி என்று சொல்ல முடியாது. அடுத்ததாக நடைபெற்ற போர்தான் இந்த ஹந்தக் போர். இந்த ஹந்தக் போர் நடக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்துடைய எதிரிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக வந்தார்கள். மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள், இறை மறுப்பாளர்கள், யூதர்கள், இது மாதிரி எதிரிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை தாக்குவதற்காக வந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட இவர்களை போர்க்களத்திலே இஸ்லாமியர்கள் சந்தித்தார்கள். அதை பற்றி திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், இந்த முஃமின்கள் அந்த கூட்டுப்படையினரை கண்டபோது மூமின்கள் அந்த நேரத்திலே சில வார்த்தைகளை உபயோகிக்கின்றார்கள். அதை அல்லாஹ் சொல்றார் திருமறை குர்ஆனிலே. அவர்கள் சொன்னார்களாம், ஹாதா ஹாதா மா வஅதல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு இதைத்தான் வாக்களித்தார்கள். ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள் என்று அந்த மக்கள் சொன்னார்களாம். எதை வாக்களித்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நீ இஸ்லாத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே இணைகின்றாய், நீ இஸ்லாத்திலே இணைத்து விட்டாய், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த கஷ்டமும் கிடையாது, நீ சாப்பாடுக்காக கஷ்டப்பட மாட்டாய், உன் வாழ்க்கையிலே செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்னார்களா?
இல்லை. என்ன சொன்னார்கள்? நீ இந்த இஸ்லாத்திலே பயணிப்பதாக இருந்தால் உனக்கு ஏராளமான சோதனைகள் வரும், அதை நீ சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த கூட்டுப்படைகளை சந்திக்கும் போது அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று அந்த முஸ்லிம்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே அவங்களுடைய ஈமான் அதை விடவும் அதிகரித்தது. ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த ஈமானை விட இது அவர்களுடைய ஈமானை இன்னும் பலப்படுத்தியதாக திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கலாம், ஆனால் அதைவிட பன்மடங்கு சோதனைகள் முஸ்லிம்களுக்கு உண்டு என்பதை இது தெளிவாக காட்டுதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் எப்படியெல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஓடி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தன்தஸிலனா அலா ததுல்லாஹலனா, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கூடாதா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடக்கூடாதா? இந்த எதிரிகள் எங்களை கடுமையாக தாக்குகின்றார்களே என்று கேட்டபோது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் இதை விடவும் நோய்வடைப்படுத்தப்பட்டார்கள் முஸ்லீம் என்ற காரணத்துக்காக, வேற ஒரு தப்பும் பண்ணல. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கம் வகித்த ஒரு காரணத்திற்காக அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்காக பூமியிலே ஒரு குழி தோண்டப்பட்டது, அதிலே அவர்கள் புதைக்கப்பட்டார்கள். தலை மட்டும் வெளியில் இருந்தது. பிறகு ஒரு இரும்பு ரம்பத்தை கொண்டு வந்து அவருடைய தலை இஷக்கு பிஸ்ரத்தைனி இரு கூறாக அறுத்து பிளக்கப்பட்டது. இவர் எதற்காக வேண்டி இப்படி கொல்லப்பட்டார்? மண்ணிலே புதைச்சு தலையை மட்டும் வெளியே வச்சு நடுவுல ரம்பத்தை வச்சு இரு கூறாக அறுத்தார்களே, முஸ்லீம் என்பதற்காக அப்படி தாக்கப்பட்டார். இன்னொரு மனிதர் இருந்தார், அவருடைய உடம்பிலே இரும்பாலான சீப்புகளை ஒரு குத்து குத்திறது, ஓங்கி குத்தி மேலிருந்து கீழாக இழுத்தால் எப்படி இருக்கும்? எலும்பை, அதாவது சதையை தாண்டி நரம்பை தாண்டி எலும்புகளை சென்றடையும் அந்த சீப்பு இரும்பாலான ஒரு குச்சி குச்சியா இருக்கும். அந்த உடம்புல ஒரு குத்து குத்தி மேலிருந்து பரபரன்னு இழுத்தா எப்படிங்க இருக்கும்? ரத்தங்கள் சொட்ட சொட்ட உடம்பெங்கும் வேதனை பரவாதா? இப்படி அந்த மக்கள் நோவினைப்படுத்தப்பட்டார்கள். என்ன காரணம்? முஸ்லீமாக இருந்ததுதான் காரணம். எனவே இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நமக்கு பலவிதமான சோதனைகள் வரத்தான் செய்யும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார் இப்ராஹிம் நபி. அந்த குற்றத்திற்காக அவங்களுடைய பார்வையில் குற்றம் என்று சொன்னார்கள், நம்முடைய பார்வையில் குற்றம் அல்ல. அந்த ஒரு காரணத்திற்காக அவரை நெருப்பிலே கொண்டு போய் போட்டார்களே, இது ஒரு சோதனை இல்லை, அல்லாஹ் அதை காப்பாற்றினான் என்பது வேறு விஷயம். இது மாதிரியான சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொன்ன போது தாயிஃப் நகரத்திற்கு சென்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். நபிகளாரின் மீது கற்களை எடுத்து எறிந்தார்கள். நபி அவர்கள் மயக்கம் அடைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் அங்கு ஏற்பட்டது. எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு காரணம் இல்லையா? அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு பலவிதமான சிரமங்கள் வரும். இதை புரிந்து கொண்டுதான் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்க முடியும். இல்லை, எங்களுக்கு எந்த சோதனையும் வரக்கூடாது, நாங்க எந்த சோதனைக்கும் தயாராக இல்லை என்று சொன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒத்து வராது. அதாவது சோதனையை நம்ம நிறுத்தி கேட்க கூடாது, சோதனையை தேடி போகக்கூடாது, அப்படி நாம் சொல்ல வரவில்லை. அல்லாஹ்விடத்திலே நிம்மதியை அமைதியை கேட்கலாம். அதை தாண்டி அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக நமக்கு சோதனைகளை தரக்கூடிய நேரத்திலே அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய கூலியை எதிர்பார்க்க வேண்டும். முஸ்லிம்களாக நாம் வாழ்வது என்பது ஒரு போராட்ட களம்தான். ஆர்ப்பாட்டம் பண்ண போராட்டம் பண்றமே,
இது மட்டும் போராட்டம் அல்ல. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான். இதை புரிந்தவர்களாகத்தான் நாம் இந்த மார்க்கத்திலே அங்கம் வகிக்க வேண்டும். இந்த சோதனைகள் மட்டுமல்ல, இந்த சோதனைகளை ஏற்படக்கூடிய நேரத்திலே நாம் அதை பொறுத்து கொண்டால் அதற்கு பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தர்றானா இல்லையா? சோதனைகளை மட்டும் அல்லாஹ் தருகின்றான். நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு முஸ்லீமுடைய காலிலே ஒரு முள்ளு குத்துகிறது, அவருக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது, ஒரு துக்கம் ஏற்படுகிறது. இது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவர் அதற்காக பொறுத்து கொண்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த உலகத்திலே அவருக்கு விருப்பமான ஒரு அடியார் அவர் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுகின்றார். அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சோதனை. அந்த சோதனையை அவர் பொறுத்து கொண்டால் அவருடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேற இல்லை. மார்க்கம் சொல்லுகிறதா இல்லையா? சோதனையை ஒரு பக்கத்திலே தரக்கூடிய இறைவன் அதை பொறுத்து கொண்டால் அதற்குரிய பரிசு என்ன என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமின்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய எல்லா செயல்களும் அவர்களுக்கு நல்லதாகவே அமைந்து விடுகின்றது. லைஸ லாக்கலி அகலின் இல்லாலில் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. இன் அசாபத்துஹு சர்ராஹு ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டால் அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றார். ஃபகான கைரன் லஹு, அது அவருக்கு நல்லதாக ஆகிவிடுகின்றது. இன் அசாபத்துஹு லர்ரா, அவருக்கு ஒரு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டால் சபர், அவர் பொறுமையை மேற்கொள்கின்றார். கான கைரன் லஹு, அது அவருக்கு நல்லதாக முடிந்து விடுகின்றது. ஒரு மூமினை பாருங்கள், ஆச்சரியமாக இல்லை? ரசூலுல்லாஹி ஆச்சரியப்படுறாங்க. மூமின்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கஷ்டம் வரக்கூடிய நேரத்திலே, சோதனை வரக்கூடிய நேரத்திலே பொறுமையாக இருக்கின்றார்கள், நன்மையாக மாற்றி விடுகின்றார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள், அதையும் அவர்கள் நன்மையாக ஆக்கி விடுகின்றார்கள். இந்த இரண்டு காரியங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட காரியங்கள். இது துன்பம் என்றால் இது மகிழ்ச்சி, இது சோதனை என்று சொன்னால் இது இன்னொரு சந்தோஷமான ஒரு காரியம். இந்த இரண்டையுமே நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? ஒரு மூமினுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்களே. இது நமக்கு என்ன கூடுதல் செய்தி வருது? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான சோதனைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்பதை நாம் தெளிவாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தாலும் முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்ல முடியும். நாம் வாழுகின்ற இந்த சமகாலத்தை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் இருக்குதா இல்லையா? இது ஒரு இஸ்லாமியர் என்ற காரணத்துக்காக வேண்டியே உலகத்திலே பல மக்கள் கொல்லப்படுவதும் நசுக்கப்படுவதும் அவர்களுக்கு உரிய உரிமை மறுக்கப்படுவதும் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு அகதிகளைப் போல நடத்தப்படுவதும் இதையெல்லாம் நம் கண்கூடாக பார்க்கின்றோமா இல்லையா? பாலஸ்தீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு வாழக்கூடிய மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இந்த யூதர்களுக்கு ஒரு இடம் கொடுத்தார்கள். உலகத்திலே எல்லா நாடுகளிலும் அடித்து விரட்டப்பட்டார்கள் இந்த யூதர்கள். அவர்களுக்கு என்று சொந்த நாடு கிடையாது. அவர்களை ஆதரித்து அவர்கள் மீது கரிசனம் பட்டு ஒரு இடம் கொடுத்ததற்காக இந்த மக்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இஸ்ரேல் என்ற ஒரு பயங்கரவாத நாட்டை உருவாக்கி வைத்துக் கொண்டு இந்த அப்பாவி மக்கள் மீது அன்றாடம் குண்டுமழை பொழிந்து கொண்டே இருக்கின்றார்களா இல்லையா? ரமலான் மாதம் என்று கூட பார்க்காமல் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் இருந்து பல வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக வருகிறதே. முஸ்லிம்களுடைய வாழ்க்கை சோதனைக்கு உள்ளாக்கப்படும் என்பதற்கு பாலஸ்தீனம் ஒரு உதாரணம் இல்லையா? அந்த குழந்தைகள் பேசுகிற பேச்சுக்கள் கண்ணீர் மல்க பேசுகின்றார்கள். பல பேர் போய் பேட்டி எடுக்கிறாங்க. எங்களுக்கு பசிக்கிறது, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இந்த பெருநாளைக்கு போடுவதற்கு எங்களுக்கு ஆடை இல்லை. நாம் எல்லாம் இன்று விதவிதமான ஆடை வாங்கி கொண்டிருக்கிறோம்.
இந்த சட்டையை வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா இது எனக்கு பிடிக்கல, கலரை மாத்திட்டு வா, டிசைனை மாத்திட்டு வா என்று சண்டை போடக்கூடிய பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருப்பார்கள். ஆனா பாலஸ்தீனத்தினுடைய நிலை என்ன? எங்களுக்கு இந்த பெருநாளைக்கு ஆடையே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு நெருக்கடியான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் பேட்டி கேட்கின்றார்கள். அந்த குழந்தை சொல்கிறது, நான் தூங்கி பல தினங்கள் ஆகிவிட்டது, நான் தூங்குவதற்கு ஒரு குட்டி வீடு வேண்டும் என்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாம் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. அந்த பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஒரு தங்குவதற்கு, கண்ணையர்ந்து தூங்குவதற்கு ஒரு இடம் கிடையாது. ஒவ்வொரு தினந்தோறும் குண்டு மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்படியெல்லாம் அந்த மக்கள் கொல்லப்படுறாங்களே, என்ன காரணம்? இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நேரத்திலே இது மாதிரியான நெருக்கடிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இன்னும் பல உலக நாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகளிலே எத்தனை மக்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு ஈராக்கின் மீது தாக்குதல் நடத்தி அங்குள்ள மக்களை கொண்டு குவிக்கவில்லையா? நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படியாக இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் இருக்கின்றது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய நாட்டிலே இந்த ஒன்றிய அரசு, மனிதாபிமானம் குன்றிய அரசு, இவர்கள் என்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்களோ அன்றைய தினத்தில் இருந்து இஸ்லாமிய சமுதாயத்தை வேறறுக்கக்கூடிய பணியை கையில எடுத்தார்களா இல்லையா? பலவிதமான நெருக்கடிகள் மூலமாக சட்டங்களை கொண்டும் திட்டங்களை கொண்டும் முஸ்லிம்களை முடக்குகின்ற வேலையை பார்த்தார்கள். நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வட மாநிலங்களிலே மாட்டுக்கறியின் பெயரால் முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள். அவன் விரும்பிய உணவை சாப்பிட முடியாது, விரும்பிய இடத்திலே பள்ளிவாசல் கட்ட முடியாது, விரும்பிய இடத்திலே குடியிருக்க முடியாது. பில்டோசர்களை கொண்டு அந்த வீடுகள் இடிக்கப்படுகின்றன. அவருடைய பிரிட்ஜுகள் திறக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய கறி என்ன கறி, அது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா என்று ஆய்வு செய்யக்கூடிய நிலையிலே எத்தனை முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த பாவமும் செய்யாத முஸ்லிம்கள், இந்த நாட்டுக்காக வேண்டி அவர்கள் எந்த ஒரு குற்றமும் புரியவில்லை. ஒரு இஸ்லாமியர் என்ற ஒற்றை காரணத்திற்காக எத்தனை முஸ்லிம்கள் உயிர்களை இழந்தார்கள். ட்ரெயின்ல ஒருத்தர் பயணிக்கிறார். ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய ஒருத்தர் குரானை எடுத்து ஓதினாராம். இதற்காக வேண்டி அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் என்ன காரணத்துக்காக நினைக்கிறீங்க? முஸ்லீம் என்ற ஒரு காரணம். இஸ்லாமியராக இல்லாமல் இருப்பவருக்கு இத்தகைய சிக்கல் கிடையாது. சிக்கல் இருந்தாலும் அது இந்த அளவுக்கு இருக்காது. முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் இத்தனை விதமான நெருக்கடிகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் போது நமக்கு இந்த மார்க்கம் வேணுமா? இந்த மார்க்கத்திலே நாம் பயணித்தால் நமக்கு இத்தனை நெருக்கடி இருக்கிறது, இத்தனை சோதனை இருக்கிறது, பேசாம இந்த மார்க்கத்தை விட்டு நம்ம வெளியில போயிடலாமா என்ற எண்ணம் நமக்கு வரலாமா? வந்தாச்சுன்னா நம்மகிட்ட ஈமான் இல்லை என்ற அர்த்தம், நாம அடிப்படையை புரியவில்லை என்ற அர்த்தம். இந்த மார்க்கத்தை பற்றி இறைவன் என்ன சொன்னான் என்பதை நாம் கவனிக்க தவறியதாக அர்த்தம். அல்லாஹ் சொன்னது என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை. இங்கு உங்களுக்கு சோதனை உண்டு, நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், பலவிதமான நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படும். அப்ப இதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்றதாக இருந்தால் இந்த சோதனைகளை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கின்றது. சோதனையை பொறுத்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? அவர்கள் எத்தகைய நெருக்கடிகளை தந்தாலும் ஏன் எதுக்கு என்று கேள்வி எழுப்பாமல் அப்படியே அமைதியா போயிடுறதா, அல்லது அவர்களை கண்டு பயந்து சென்று விடுவதா? அப்படி மார்க்கம் சொல்லவில்லை. ஒரு இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல இலக்கணங்களை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அதிலே ஒரு இலக்கணம் என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாமியன் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடப்பவனாக இருக்க வேண்டும். இறைவனை கண்டு அவன் அஞ்சி நடுங்க வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை பார்த்து அவன் அஞ்சக்கூடாது. அவன் அரசனாக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், பெரிய பெரிய படைபலம் உள்ளவனாக இருந்தாலும் அவர்களை கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு இஸ்லாமியன் அல்லாஹ்விற்கு மட்டுமே அஞ்ச வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அடிப்படையாக இருக்கிறது. இது மாதிரி நெருக்கடியை ஒன்று தந்தார்னு சொன்னா அவர்களை கண்டு நாம் அஞ்ச வேண்டுமா?
அஞ்ச தேவையில்லை. அல்லாஹ்விற்கு மட்டும் அஞ்சினால் போதுமானது. இந்த சோதனையை பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு நம்முடைய சக்தியை பயன்படுத்தி ஜனநாயக வழியிலே நம்முடைய கோரிக்கைகளை நம்ம முன்வைக்க முடியும். இதை நீங்க கவனத்தில் வைக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா, இது மாதிரியான நெருக்கடிகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே சில மக்கள் பக்குவம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் என்ன நிலைக்கு வர்றாங்கன்னா, ஒரு மனமுடைந்த நிலைக்கு, அவ்வளவுதான் நம்ம கருவறுத்துருவாங்க, இந்த உலகத்திலே நம்ம இல்லாம போயிடுவோம், இனி முஸ்லீம்களே இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள், அவ்வளவுதான் நம்ம கதையை முடிச்சுட்டாங்கத்தா என்கிற நிலைக்கெல்லாம் சிலர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நாம் இப்படி அஞ்ச தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் நம்மை அணுகாது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு விதியை மிக தெளிவாக போதிக்கின்றது. விதி என்றால் என்ன, விதியில அதாவது ஈமான் என்றால் என்ன, ஈமான்ல பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் அடிப்படையான 6 விஷயங்கள்: அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது, நபிமார்களை நம்பிக்கை கொள்வது, வேதங்களை நம்பிக்கை கொள்வது, தூதர்களை நம்பிக்கை கொள்வது, மறுமையை நம்பிக்கை கொள்வது, விதியை நம்பிக்கை கொள்வது. இதுல மற்ற 5 இருக்கு பாருங்க. விதி இல்லாத மற்ற 5 பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையிலே முடிஞ்சிருச்சு. தூமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆகிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை தான். அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், நபிமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், மறுமையை நம்பணும் போகுது. விதியை பற்றி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை சேர்த்து சொல்கின்றார்கள். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், நமக்கு விதியின் மூலமாக நன்மை ஏற்பட்டாலும் விதியிலிருந்து தான் வருது. நமக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் நல்லதா இருந்தாலும் பரவாயில்லை, கெட்டதாக இருந்தாலும் சரிதான், இரண்டுமே விதியை கொண்டு நடக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படி நம்புறதுதான் உண்மையான ஈமான் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப நம்ம என்ன புரிய வேண்டும், நமக்கு ஒரு கேடு நடக்குதுன்னு சொன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே இருக்கிறது. இதன் மூலமாக அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்கின்றான். இந்த அரசை கொண்டும் சோதிப்பான், தனி நபரை கொண்டும் சோதிப்பான், ஒரு இயற்கை பேரழிவின் மூலமாக நம்மை சோதிப்பான், சுனாமியின் மூலமாக சோதிப்பான், நிலச்சரிவின் மூலமாக சோதிப்பான், தண்ணீரை கொண்டு சோதிப்பான், நெருப்பை கொண்டு சோதிப்பான். அது அல்லாஹ்வுடைய விருப்பம். மொத்தத்திலே நாம் அடைகின்ற நன்மையாக இருந்தாலும் கேடாக இருந்தாலும் இரண்டுமே அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படுகிறது என்று நாம் நம்பிவிட்டால் இதை எதிர்கொள்வது நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். இதற்கு அற்புதமான ஒரு நபிமொழியை நாம் பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக குறைந்த வயதாக இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாகனத்தில் பயணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இவர் அமர்ந்திருக்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. குலாம் யா குலாம், சிறுவனே, இன்னியோ அல்லிமுக பி கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன் என்று சொல்லிட்டு அவருக்கு நிறைய உபதேசங்கள் செய்கின்றார்கள். நீ பேணுதலாக இரு, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பேணுதலாக நடந்து கொள். பல விஷயங்கள் வருது. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஒன்றை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேளு. இதஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒரு இடத்திலே அழகான 2 வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த 2 வார்த்தைகள் இன்று நாம் படுகின்ற காயங்களுக்கு மருந்து போடுவது போல இருக்கின்றது. நம் காயங்களுக்கு களிம்பு தடவுவதை போல இருக்கின்றது. என்ன சொன்னார்கள்? சிறுவனே, நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத்த விஜிதமாத் அலா ஐ யன்ஃபஉக பிஷை, இந்த சமுதாயமே சேர்ந்து, இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் லம் யன்ஃபஉக பிஷையின் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக, அல்லாஹ் உன்னுடைய விதியிலே தீர்மானிப்பதை விட வேற எதை கொண்டு உனக்கு உதவி செஞ்சிட முடியாது. உனக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, இந்த உம்மத்தே ஒன்று சேர்ந்து வந்தாலும் அல்லாஹ் விதியில் எழுதியிருக்கிறானே, நம்முடைய விதியிலே நம்முடைய வாழ்நாளில் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அதை தவிர வேற எதை கொண்டும்
அவர்களால் உங்களுக்கு உதவவே முடியாது, நன்மை செய்ய முடியாது. அமெரிக்கா, ஜப்பான் போன்ற பல நாடுகள் சேர்ந்து வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி, அல்லாஹ்வுடைய விதியின்றி நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இந்த ஒரு அடிப்படையை சொன்னார்கள். இன்னொரு அடிப்படை, மிக மிக முக்கியமான அடிப்படை சொன்னார்கள். இந்த சமுதாயமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கிழைக்கு நினைத்தாலும் லம் எதிர்ரூக்க விஷயின் கதை கத்தபல்லாஹு அலைக்க, உன்னுடைய விதியிலே அல்லாஹ் சில விஷயங்களை எழுதியிருப்பான். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன தீங்கு நடக்க வேண்டும், நமக்கு என்னென்ன தீங்கு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கின்றான விதியிலே, அந்த விதியை தாண்டி வேறு யாராலும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. ருஃபியாத்தில் அக்லாமு ஜப்பத்தி சுகப்பு, விதியை எழுதிய எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, அந்த ஏடுகளும் காய்ந்து போய்விட்டன, கரெக்ஷன் பண்ண முடியாது. ஏற்கனவே அது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நாம் சந்திக்கின்றோமே, இந்த அரசின் மூலமாக பல நெருக்கடிகளை சந்திக்கின்றோமே, இது நமக்கு இன்னைக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், இதை முன்னாடியே தீர்மானித்து விட்டான். இதையெல்லாம் இந்த விதியை உண்டாக்கிய பிறகுதான் உலகம் படைக்கப்படுகிறது, ஒவ்வொன்றாக இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நம்மை அணுகாது. குல்லை யுசீபனா இல்லாமா கத்தமுல்லாஹுனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது என்று சொல்லுங்கள். எந்த கொம்பனாலும் ஒன்று செஞ்சிட முடியாது, செய்வான், விதியில உள்ளதை செய்வான். பெரிய அரசு இருக்கிறது, எங்கள்கிட்ட அப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் எல்லா துறையிலையும் வந்துட்டோம், நாங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய தலைவர் எங்களுக்கு இருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அது நடக்குதுன்னா அல்லாஹ்வுடைய விதியில இருந்தால் செய்ய முடியுமே தவிர, அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி எந்த கொம்பனாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நம்பிக்கை முஸ்லிம்களுடைய உள்ளத்துக்கு தேவை. நாம் இப்படி அல்லாஹ்வை நம்பிவிட்டால் இந்த அடக்குமுறைகளை கண்டு நம்ம பயப்படவே மாட்டோம். அல்லாஹ் நமக்கு எழுதிவிட்டான், எழுதியது நடக்க போகிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் நமக்கு பிரதானமான வாழ்க்கையா? இந்த உலகத்துக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லையே. முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்ன? இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அவசர கால வாழ்க்கை, ஒரு கவர்ச்சியான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம் கவனத்தை திசை திருப்பிட்டோம் சொன்னா ஆகிரத்து போயிடும் என்று நம்ம நம்புகிறோம். அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த துனியாவை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துனியாவிலே நாம் ரொம்ப அளவு எடுத்து போயிட்டோம்னு சொன்னா ஆகிரத்தை விட்டுருவோம். அல்லாஹ் சொன்ன திருமறை குர்ஆனிலே, கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிரா வ ததரூனல் ஆஹிரா, நீங்க என்ன செய்றீங்க? இந்த உலகத்தை நேசிக்கிறீர்கள், இந்த அவசர வாழ்க்கையை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், மறுமையை விட்டு விடுகின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ மறுமையை நாம் என்றைக்கும் விட்டுவிடக் கூடாது. இந்த உலகத்திலே சோதனைகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, பல விதங்களில் நமக்கு சோதனைகள் வரும். அதை நாம் பொறுத்து கொண்டால், நாம் பொறுத்து கொண்டதற்கு பன்மடங்கு கூலிகளை அல்லாஹ் நமக்கு வறுமையிலே தருவான். அது நம்ம மார்க்கத்திலே உறுதியா இருந்தோம்னு சொன்னா நமக்கு பலவிதமான நெருக்கடிகள் வரும், சோதனைகள் வரும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அவனுடைய மார்க்கப்பற்றுக்கு தக்கவாறு சோதிக்கப்படுவார். இன்கான தீனுஹு சுல்பன் இஷ்டத்த பலாவுஹு, அவர் மார்க்கத்திலே உறுதியா இருந்தார்னு சொன்னா அவருக்கு வரக்கூடிய சோதனைகள் ரொம்ப கடுமையா இருக்கும். சோதனை எப்படி இருக்குமா? அவருடைய மார்க்க உறுதிக்கு தக்கவாறு சோதனை இருக்கும். நீங்க மார்க்கத்தில் உறுதியா இருந்தீங்கன்னு வைங்க, ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தால் கண்டிப்பா நெருக்கடி வரும், வழக்கு வரும், பல பிரச்சனைகள் வரும். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் என்பதே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் வாழணும்னு சொன்னா சோதனைக்கு நாம் பழகிக்கணும். சோதனையை விரும்பக்கூடாது, சோதனையை நெருக்கடியை அல்லாஹ்விடத்தில் வேண்டக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒரு சோதனை வந்தது என்று சொன்னால் அது எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மறுமைக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை நாம் பொறுத்து கொண்டால் தான் நமக்கு சொர்க்கம் இருக்கின்றது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான்,
அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸத்துகுமுல் பஅஸா வல் மர்ரா வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீபுன். அற்புதமான ஒரு வசனம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன்னுடைய கவனப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு வசனம் இந்த வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் அவர்கள் அடைந்த கஷ்டங்களை துன்பங்களை அடையாமல் நீங்கள் இலகுவாக சொர்க்கத்துக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கின்றீர்களா? அது நடக்காதுங்களாம். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அவர்கள் வறுமையிலே இருந்தார்கள், துன்பப்பட்டார்கள், அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். நபிமார்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அவர்கள் ஏங்கிக் இருந்தார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி அருகிலே இருக்கின்றது. இப்படிப்பட்ட வசனங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்வு என்பது மூமீன்களை பொறுத்தவரை இது ஒரு சிறைச்சாலை. இறை மறுப்பாளர்களுக்கு தான் இது சொர்க்கம் என்பதை புரிந்து கொண்டு இந்த துனியாவையே நாம் சொர்க்கமாக்கிக் கொள்ள நினைத்தால் முஸ்லீமாக இருந்தால் அது நடக்காது என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை பொறுத்துக் கொண்டு இஸ்லாமிய மார்க்க நமக்கு காட்டித் தரக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உறுதியான இறை நம்பிக்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.